வாழ்க வளமுடன். மித்தாகாரம், இந்த மித்தாகாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த மித்தாகாரம் தெரியாம யோகால 100% பலன் அடையவே முடியாது. மித்தாகாரம் அப்படின்னா யோகாக்கு உகந்த உணவு முறை, அதாவது உகந்த உணவு முறை தான் மித்தாகாரம். விருத்தாகாரம் அப்படின்னா எதிரான உணவு முறை. அந்த எதிரான உணவு முறை எடுத்துக்கிறப்ப என்னதான் நம்ம பயிற்சிகள் செஞ்சாலும், கடுமையாக பயிற்சிகள், நேர்மையான பயிற்சிகள் தினசரி எழுந்து செஞ்சாலுமே இந்த பயிற்சிக்கான ரிசல்ட் கிடைக்காது. அப்போ மித்தாகாரம் அப்படின்றது எல்லாமே கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பாரம்பரியமாக சொல்லிட்டு வர குருகுல முறையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று டெக்ஸ்ட் வழியா அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்றது வேற, புத்தகம் அப்படின்றது வேற. இப்போ புத்தகம் அப்படின்றது எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்லேருந்து தான் வந்தது. டெக்ஸ்ட் அப்படின்றது முதல்ல வந்த அந்த மேனுஸ்கிரிப்ட், அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வந்த நாலேஜ், அது எல்லாமே டெக்ஸ்ட். இப்போ சிவஸ்வரோதயா இருக்குது. சிவன் பார்வதி கிட்ட சொன்ன விஷயங்கள் சிவஸ்வரோதயா. ஹத்த யோகா பிரதீபிகா, ஹத்த ரத்னாவலி, சிவசம்ஹிதா, கேரண்ட சம்ஹிதா, இது எல்லாமே டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டில் உணவை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இது எல்லாமே யோகா டெக்ஸ்ட். ஒவ்வொரு கலை எடுத்துக்கிட்டால் அந்த ஒவ்வொரு கலைகளில் உணவை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்கும். இப்போ யோகா செய்யக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும், அந்த விஷயங்கள் நம்ம இனி தொடர்ச்சியாக பார்க்கலாம் நமது வீடியோ லெசன்ஸில். ஒவ்வொரு கலை அப்படின்றப்ப இப்போ கரலாக்கட்டை இருக்குப்பா, இந்த கரலாக்கட்டைக்கு ஒரு சில உணவுகள் தேவைப்படும். ஆனால் அது யோக பயிற்சி செய்கிறவங்களுக்கு அது தேவையாக இருக்காது. யோகாவுடைய எய்ம் வேற, ஒவ்வொரு கலையுடைய எய்ம் வேற. ஸோ இந்த யோகாவுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மித்தாகாரம் கடைபிடிக்கிறப்ப உடல்ல இருக்கிற நோய் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வெளியேறிடும். அதுக்கு அடுத்த நிலையா போறப்ப உடல் ஆன்டி ஏஜிங், உடல் இளமைக்கு கொண்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது இது யோக பயிற்சிக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம எந்த பயிற்சி செஞ்சாலும் அந்த பயிற்சி ரொம்ப எளிமையா வர ஆரம்பிக்கும். உடலுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கை கால் மேலே தூக்க முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே ரிலீவ் ஆகும். கபம் இருக்காது. மூச்சு பயிற்சி ரொம்ப எளிமையாகும். உட்கார்ந்தாலே தியானம் கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே மித்தாகாரத்தில் தான் இருக்கு. மித்தாகாரம், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.